Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Hello, happy afternoon. Happy afternoon. Happy. Okay, good. So now this is not a session. Actually, we are doing now வந்து என்னை பொறுத்தவரையும் எல்லா ப்ரோக்ராமே என்னை எப்படி இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் லஞ்ச். எல்லா ப்ரோக்ராம்லையும் அப்படி தான் ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்னுடைய ப்ரோக்ராம். ஆக்சுவலி ஐ எம் நாட் எ கிரேட் ஸ்பீக்கர், ஐ எம் நாட் எ கிரேட் ப்ரொஃபஸர். ஆக்சுவலி ஐ எம் எ ரிசோர்ஸ் பர்சன். நான் என்னை பொறுத்தவரையும் இந்த ப்ரோக்ராம் இதில் வந்து ஒரு முக்கியமாக எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த ப்ரோக்ராமில் வந்து என்ன ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்னுடைய ஸ்பீச் பொறுத்தவரையும் ஸ்பீச்சுன்னு சொல்ல வரல, என்னுடைய கமெண்ட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த பொருள்னாலும் சூஸ் பண்ணிக்கிடுங்க. பட் இந்த பொருளை ஒரு வெளிநாட்டுக்கு பண்ணுறதுக்கு ஆசை இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது சொல்லுங்கள், ரைஸ் யுவர் ஹேண்ட். ஓ, எல்லாருமே வா, மாஷா அல்லாஹ். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்போர்ட். ஏன்னா நான் வந்து என்னுடைய ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் கொஞ்சம் டாக்டர் ஃபேமிலிஸ் தான். நான் மட்டும்தான் கொஞ்சம் தவறி இந்த பிஸ்னஸ்குள்ளே இறங்கிட்டேன். எங்கள் ஃபேமிலியிலே நான் ஒரு ஆள் தான் ஆண்டர்ப்ரனராக இருக்கேன். நான் வந்து 10th லோ மார்க்கு கம்மி, +2லேயும் மார்க்கு கம்மி. டாக்டர் படிக்கிறேன்னு தான் ஆசைப்பட்டேன், சீட்டு கிடைக்கல. ஆனால் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசைப்படல. நான் தமிழ்லேயே 10th முடித்தேன், +2 முடித்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு அதராம்பட்டினங்கிற ஒரு கிராமம் தான் அது. அந்த கிராமத்தில் படிச்சுட்டு காலேஜுக்குள்ளே போகிறோம். காலேஜில் போய் படிக்கும்போது என்ன தெரியுங்களா, இங்கிலீஷ் கொஞ்சம் திணறுமா இல்லையா? அந்த மாதிரி திணறும் போது என்னால் ஒரு ஆக்சிஜனுக்கு ஸ்பெல்லிங் தெரியல. ஆக்சிஜனுக்கு என்ன ஸ்பெல்லிங்க? ஓவா ஏயா? ஓ ஓ அப்போ தெரியல எனக்கு. அப்போ நான் என்ன தெரியுங்களா, தமிழில் ஆக்சிஜன் எழுதிட்டேன். அப்படி எழுதியும் 70% பாஸ் பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து காலேஜில் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் நான் என்ன தெரியுங்களா, வாட் யூ டூ ஆஃப்டர் கிராஜுவேஷன் நிறைய பேருக்கு நான் இப்போ கூட ஒவ்வொரு காலேஜ்லையும் நான் இதுவரையும் ஆச்சு மோர் தென் 30 காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு நான் வந்து கெஸ்ட் லெக்சராக இருக்கேன். இப்போ மோர் தென் 30 காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ். என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா என்ன தெரியுங்களா, தொழில் முனைவராக வாங்க. பிகம் ஜாப் ப்ரொவைடர் ரேதர் த ஜாப் சீக்கர். வேலை தேடுவதை விட வேலை கொடுப்பவராக மாறுங்கள். அதுதான் என்னுடைய ஸ்லோகனாக இப்போ நான் வந்து காலேஜ் லெவலில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் ஒரு முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். பணம் அவசியமா? பணம் அவசியமா? எஸ். நம்பர் 2, இடம் வேணுமா? இடம் வேணுமா? நம்பர் 3, பொருளை வாங்கி ஸ்டோர் பண்ணணுமா? நம்பர் 4, கடனை கொடுத்துட்டு பயந்துட்டு இருக்கணுமா? நம்பர் 5, லாபம் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த 5 விஷயம் இருக்குல்ல, இந்த 5 விஷயத்து எல்லாமே நோவா எஸ்ஸா? சரி, ஃபஸ்ட்டு எடுப்போம். சார் எவ்வளோ சார் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு? நான் எல்லாம் ஒரு பைசாவே இன்வெஸ்ட் பண்ணல, ஐ டெல் யூ ஃப்ராங்க். பட் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் 1 ஸ்டார் வாங்கியிருக்கேன். ஐ எம் த ஸ்டார் எக்ஸ்போர்ட்டர். அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி ஸ்டார் எக்ஸ்போர்ட்டர். நான் வந்து ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஆன பிறகு தான் கவர்மெண்ட்டில் வந்து எனக்கு நீங்கள் ஸ்டார் வாங்கி என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸ்மேன்களை உருவாக்கிட்டு இருக்கேன். இதில் என்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக தான் நான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் காலேஜ் முடித்து ஐடி ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறேன். சிங்கப்பூரில் போய் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறேன். சிங்கப்பூரில் போய் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண பிறகு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கம்பெனியுடைய சிஓ மாறுறேன். அதுக்கப்புறம் சிஓக்கு அப்புறம் என்ன தெரியுங்களா, நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறியிருக்கேன், ஒரு பிஸ்னஸ்மேன். அப்புறம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன தெரியுங்களா, நான் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரியாது, காமர்ஸ் தெரியாது. பட் இன்டர்னல் ஆடிட்டிங் படிச்சிருக்கேன். நான் ஒரு கண்ட்ரியும் இல்லை, 5 கண்ட்ரி எனக்கு இன்டர்னல் ஆடிட்டிங் தெரியும். எனக்கு என்ன அப்படின்னா ஆர்வம். அதுக்கப்புறம் இன்டர்னல் ஆடிட்டிங் முடித்த பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய காலேஜஸில் வந்து ஒரு எஜுகேஷனலிஸ்ட்டாக விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக போயிட்டுருக்கேன். அதான் நான் சொன்ன மாதிரி நான் வந்து MBA படிக்கலை, MTech படிக்கலை, ஆனால் MBAக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா
நம்மளுடைய அனுபவ படிப்பு. வியாபாரங்கிறது என்ன தெரியுங்களா, படிச்சுட்டு வர்றதில்லை வியாபாரங்கிறது. அது இந்த எக்ஸ்போர்ட்டுங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் படிப்பும் தேவை, அனுபவம் தேவை, ரெண்டும் தேவை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நிறைய காலேஜஸில் போய் கெஸ்ட் லெக்சராக வர்றேன். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு எங்கள் ஃபேமிலியில் கேட்க முடியல. ஏன்னா எல்லாமே ப்ரொஃபஷனல் டாக்டர் இன்ஜினியர்ஸ் தான் இருக்கிறாங்க, யார்கிட்டையும் பேச முடியல. அப்போ போய் ஒரு பெங்களூரில் ஒரு புக்கு வாங்குகிறேன், இங்கிலீஷில் தான் இருக்குது. நம்ம இங்கிலீஷில் படித்தா ஏறுமா நம்ம மண்டையில்? ஏறாது. அப்போது என்னை வந்து நான் ஆனந்த விகடன் எல்லாருக்கும் தெரியும், நாணய விகடன் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில் இன்வைட் பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு ஆர்டிக்கல் எழுத சொன்னாங்க. நான் ஏதோ எழுதி முடித்த பிறகு திரும்பி என் ஆசிரியரை வர வச்சு ஒரு மாதம் எழுது அப்படின்னாங்க. சரி 1 மாதம் எழுதுனேன். அப்புறம் திரும்பி கூப்பிட்டு 6 மாதம் எழுதுனாங்க. திரும்பி 6 மாதம் எழுதுனேன். திரும்பி கூப்பிட்டாங்க 1 வருஷம் எழுத சொன்னாங்க. 1 வருஷம் எழுதியிருக்கேன் ஆர்டிக்கல். ஏற்றுமதியில் தொழில் முனைவோர் ஆவது எப்படின்னு 1 வருஷம் என்னுடைய 22 வருஷத்துடைய எக்ஸ்பீரியன்ஸை எழுதியிருக்கேன். அதனால் நான் வந்து என்ன பெருமைப்படுறேன்னா, நான் ஒரு தமிழ் எழுத்தாளர். அதுதான், நான் ஒரு இப்போ தமிழ் எழுத்தாளர். ஏற்றுமதியில் தொழில் முனைவோர் ஆவது எப்படிங்கிறது நான் ஒன்று பண்ணி புக்கு எழுதியிருக்கேன். ஒன்றும் இல்லை, அமேசானில் போய் என்னுடைய நேம் கமாலுதீன் அடிங்க, அமேசான்லேயே என்னுடைய புக்கு ஃபஸ்ட்டில் இருக்குது. அதில் ஏன்னா இன்றைக்கி எல்லா தொழில் முனைவோர்களும் MBA ஸ்டூடெண்ட், MBAயில் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், சப்ளை செயின், லாஜிஸ்டிக்ஸு, ஃபைனான்ஸு, மார்க்கெட்டிங், HR, இந்த 6 சப்ஜெக்டையும் கவர் பண்ணுற மாதிரி நான் எழுதியிருக்கேன் தமிழ் புக்கு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அனுபவ படிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த 1 ஸ்டாரு, ப்ளஸ் நான் ஒரு கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர், ப்ளஸ் அது இல்லாமல் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேரே டெவலப் பண்ணியிருக்கேன். என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் பிஸ்னஸ்குள்ளே வர்றாங்க, அக்கௌண்ட்ஸ் தெரியல, இன்வென்ட்ரி தெரியல, காஸ்டிங் தெரியல, டாக்குமெண்டேஷன் தெரியல. இந்த தெரியல அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்னும் சொன்னால் GST பற்றியே தெரியல. நான் வந்து GSTக்குன்னு ஒரு புக்கு இன்னும் எழுதியிருக்கேன். GST at a glance. இன்றைக்கி நிறைய பேருக்கு இதில் எத்தனை பேருக்கு GST தெரியும் சொல்லுங்கள்? பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட்டுங்கும் போது ஃபுல்லாக கையாக தெரிஞ்சது, இப்போ GSTங்கும் போது 2-3 தான் தெரியுது. காரணம் GST வந்து இன்றைக்கி 2 வருஷம் ஆச்சு. நான் வந்து புக்கு எழுதி GST கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். GST at a glance. முக்கியமாக இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேரே டெவலப் பண்ணியிருக்கேன், B-Accuracy ஒரு சாஃப்ட்வேர். அது இல்லாமல் நான் ஒரு கம்பெனியுடைய ப்ரொப்ரைட்டர் வேறு. ஸோ இதுதான் என்னுடைய ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். சரி, நான் என்ன பண்ணுறேன், 1997 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கே? சிங்கப்பூருக்கு. ஒன்றுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணேன். என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? லாஸ் ஆகிட்டா? லூஸ் ஆகிட்டேன். லாஸ் ஆகலை, லூஸ் ஆகிட்டேன். என்ன காரணம் தெரியுமா லூஸ் ஆனதுக்கு காரணம்? எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பற்றி தெரியல. ஏதோ ஒரு ஆள் பண்ணார், ஏதோ ஒரு அரிசி வியாபாரம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. நான் இன்னொரு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன். 1997 ஃபஸ்ட்டு சிங்கப்பூருக்கு அரிசி ஏற்றுமதி பண்ணது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி சிங்கப்பூரில் பாரத் பொன்னின்னு கேட்டு பாருங்கள், மக்கள் தெரியாத மக்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு டாப் பிராண்ட் இன் சிங்கப்பூர் இஸ் அவர் ப்ராடக்ட். நாங்கள் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணல, சிங்கப்பூர், புர்னே, துபாய். எங்களுடைய ப்ராடக்ட் வந்து அரிசி மட்டுமல்ல, நம்ம சாப்பிடக்கூட பார்த்தீங்களா, வெல்லம், ஜாக்ரி, வத்தல், அப்பளம், மசாலா பவுடர், நிறைய ப்ராடக்ட் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். என்ன காரணம் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இன்வென்ட்ரி தெரியல. இன்வென்ட்ரினா என்ன அப்படின்னா யாருக்கு தெரியாது, சில பேர் பிஸ்னஸ்மேன்கள் தெரியாது. நான் கொஸ்டின் கேட்கல, சொல்லிடுறேன். இன்வென்ட்ரினா ஒரு பிஸ்னஸுக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ விற்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இன்வென்ட்ரி. நம்பர் 2 காஸ்டிங். இதுவும் தெரியல. காஸ்டிங் என்ன அப்படின்னா, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம், எவ்வளோக்கு விற்போம்? நம்ம 110க்கு விற்போம். சரி, 95 ரூபாய்க்கு கேட்குறாரு, கொடுக்கலாமா? 95 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் எக்ஸ்போர்ட்டில் கண்டிப்பாக கொடுக்கலாம். அதான் பிஸ்னஸ். இது தெரியாமல் நான் கொஞ்ச நாள் நின்றுட்டேன். எனக்கு என்னடா அது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 95 ரூபாய்க்கு நீங்கள் கண்டிப்பாக விற்கலாம். ஏன் தெரியுங்களா? கவர்மெண்ட்டு கொடுக்குது மானியம் 6 to 7%. அப்போது 100 ரூபாய்க்கு 7 ரூபா மானியம் கொடுக்குது, நம்ம 93 வரையும் விற்கலாம். இது தெரியல, இதை கற்றுக்கிட்டேன். காஸ்டிங் போகிறத கற்றுக்கிட்டேன். அடுத்தது 3வது டாக்குமெண்டேஷன். இது நிறைய பேருக்கு இன்றைக்கி GSTன்னு சொல்கிறோமே, எல்லோரும் என்ன தெரியுங்களா, நீங்கள் ஒரு ஷாப்பில் போய் பில் வாங்குங்கள, பில் வாங்கினா மேலே என்ன தெரியுங்களா போட்டிருக்காங்க? பில் அப்படின்னு தானே போடுவாங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க பில்லுன்னு. ஆனால் அது தப்பு. அது தெரியுமா? GSTயில் பில்லுன்னு போடக்கூடாது.
நீங்கள் நானும் ஒவ்வொரு கடையிலையும் போய் வாங்குகிறேன், ஒவ்வொரு ஷாப்லேயும் போய் பார்ப்பேன், மேலே பற்றியெல்லாம் கேஷ் பில், கிரெடிட் பில் போடக்கூடாது. இங்கே நிறைய பிஸ்னஸ்மேன்கள் வந்திருப்பீங்க, கண்டிப்பாக பில் அப்படிங்கிறது போடக்கூடாது. என்ன சார் போடணும் அப்படின்னா, இன்வாய்ஸும் போடக்கூடாது. சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஜிஎஸ்டியில் 3 டைப் இருக்குது. ஒன்று நான் ரிஜிஸ்டர், நம்ம ரிஜிஸ்டரே பண்ண வேண்டாம். இன்னொன்று வந்து காம்போசிஷன் அப்படின்னு இருக்குது. மூணாவது வந்து ரிஜிஸ்டர் பீப்புள்னு சொல்லுவோம். இது நிறைய பேசுனா நிறைய இருக்குது, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து போடலை, நான் வந்து எதுவுமே நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கு என்ன தெரியுங்களா, பில் ஆஃப் சப்ளை, டேக்ஸ் இன்வாய்ஸ், கமர்ஷியல் இன்வாய்ஸ் இப்படி தான் இருக்குமே தவிர பில்லுங்கிற வார்த்தை ஜிஎஸ்டியில் போடக்கூடாது. இதெல்லாம் டாக்குமெண்டேஷனில் முக்கியமான ஒரு விஷயங்கள். சரி, இதெல்லாம் என்ன தெரியுங்களா, இதெல்லாம் நிறைய நான் என்ன பண்ணேன், அப்போ தான் கற்றுக்கிட்டு இதை என்ன பண்ணேன், சாஃப்ட்வேரில் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதெல்லாம் மேனுவலாக பண்ணால் இன்றைக்கி முடியாது. சாஃப்ட்வேரில் போட்டு, அந்த சாஃப்ட்வேர் தான் ஒன் டச் டிஜிட்டல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் நான் ஒரே ஆளே டெவலப் பண்ணியிருக்கேன். இதுக்கு வயசு 22 வயசு இந்த சாஃப்ட்வேருக்கு. இது யாருமே பண்ணலை, நான் ஒரே ஆளே கோடிங் எழுதியிருக்கேன். எனக்கு ஆடிட்டிங் தெரியும், பிஸ்னஸ் தெரியும், அக்கௌண்ட்ஸ் தெரியுங்கிறதுனால ஐடி பீப்புள்னால நானே இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி, இது வந்து பி அக்யூரசி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். பட் இது என்ன தெரியுங்களா, நீங்கள் நிறைய பிஸ்னஸ்மேன்கள் வந்திருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்க்கே ரெடி ஆகலாம். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்கிட்ட வாங்க, ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி பிஸ்னஸில் டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணுறது, காஸ்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத வந்தீங்களாக்கும், ஐ வில் கிவ் த ட்ரைனிங் டு ஃப்ரீ ட்ரைனிங். ஸோ இதில் இது மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிஸ்டத்தில் பண்ண ஆரம்பிச்சோன்னே என்ன தெரியுங்களா, கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணோன்னே நெக்ஸ்ட் ஐ கோ டு மலேசியா பிஸ்னஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஐ கோ டு மலேசியாவுக்கு அப்புறம் துபாய் பண்ணோம். துபாய்க்கு அப்புறம் பார்த்தீங்களாக்கும் புர்னைக்கு அப்புறம் பார்த்தீங்களாக்கும் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து போக போக வானமே இல்லைன்னு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது ஒரு ஆண்டர்ப்ரனர் மீட்டிங்கில் பிஸ்னஸ்ங்கிறது நீங்கள் பாட்டுக்கும் வர பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்த எல்லாருக்கும் எங்கேயாவது இடத்துல கொண்டு போய் உங்களை விட்டுரும். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையும் ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிடுங்க. நமக்கு போதும், அல்ஹம்துலில்லாஹ் போதும். ரொம்ப நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு போனீங்களாக்கும் கண்டிப்பாக பிரச்சனைகளில் கொண்டு வந்து முடிவு பண்ணிவிடும். அதனால நான் என்ன பண்ணுறேன் தெரியுங்களா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டில் எனக்கு ஸ்டார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு கவர்மெண்ட்டில் ஸ்டார் கொடுத்த உடனேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சர்வீஸ் ப்ரொவைடர். இதுவரையும் நான் வந்து ஒரு 25,000 பேருக்கு ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். இன்க்ளூடிங் இந்த சைபாவுடைய ட்ரீலையும் நான் பண்ணியிருக்கேன். 25,000 பேரில் இதுவரையும் 300+ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி 300 பேருக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஒரு பிஸ்னஸ்மேனுங்களாக கண்டிப்பாக உருவாகலாம். சரி, இப்போது இதில் நான் வந்து 2013 தான் என்னுடைய ட்ராவல் ஆரம்பித்தேன். என்ன ட்ராவல் அப்படின்னா, கைடன்ஸ் சர்வீஸ் தான் மெயினாக நான் பண்ண. கெஸ்ட் லெக்சர் அண்ட் கைடன்ஸ் சர்வீஸ். நான் போகிறதெல்லாம் இண்டஸ்ட்ரி தான். இப்போ பார்த்தீங்களாக்கா லாஸ்ட் இயர் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் கிளாஸ் எடுத்தேன். அதுக்கு முந்தின வாரம் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஷா அல்லாஹ் வர்ற வாரம் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியிலே என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியிலே MBA ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ நான் இந்த காலேஜுகளுக்கு தான் மேஜராக போய் ஸ்டூடெண்ட்ஸ்களை தான் இப்போ உருவாக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து இளைய தலைமுறைகள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்றைக்கி பிஸ்னஸில் இறங்கணும். ஸோ இந்த இதில் வந்து பொறுத்தவரை என்ன தெரியுங்களா, இப்போ தான் நம்மளோட செஷன் பிஸ்னஸ் பிளானில் முக்கியமானது ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா, நம்பர் 1 நாலேஜ்னா என்ன அப்படின்னா, நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அதுதான் முக்கியமானது. எல்லா பிஸ்னஸையும் எல்லாரும் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கிறத முடிவு பண்ணணும். நம்பர் 2 டெக்னாலஜி. இன்றைக்கி நாலேஜும் டெக்னாலஜி இல்லாமல் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கக்கூடாது. டெக்னாலஜிங்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன். நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணணும், இல்லை FSSA ரிஜிஸ்டர் பண்ணணும், இல்லை ஏதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், ஆஃபீஸே கிடையாது. இன்றைக்கி எந்த ஆஃபீஸுமே கிடையாது, எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணணும். நம்பர் 3 மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்பர் 4 அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது நம்பர் 4. நம்பர் 5 என்னது நம்பர் 5 தெரியுதா இல்லையா? வாட் இஸ் நம்பர் 5? கடைசியாக என்ன வேணும்? விட்டமின் மணி விட்டமின் M அது தேவையில்லை. விட்டமின் M இப்போ தேவைப்படாது. என்ன தெரியுங்களா, பட்ஜெட் போடணும். பட்ஜெட் 1 லட்சம் ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், 1 crore எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
நீங்கள் ஒரு கண்டெய்னர் சால்ட் ஏற்றணும்னு வச்சுக்கிடுங்க. ஒரு கண்டெய்னர் சால்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிங்களாக்கோ 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போதும். அதே ஒரு கண்டெய்னர் கேஷ்யூ நட் பண்ணிங்களாக்கோ 1 crore வேணும். அதே ஒரு கண்டெய்னரில் அரிசி பண்ணிங்களாக்கோ 10 lakhs போதும். அதே ஒரு கண்டெய்னரில் ஆனியன் பண்ணால் 7 lakhs போதும். ஸோ இதுதான் பட்ஜெட். சில பேர் சார் என்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, நிறைய ஜுவல்லரி இருக்குது, வித்துப்பட்டு பிஸ்னஸில் இறங்கலாமா? இது நிறைய பேருடைய கேள்வி. தயவு செய்து இந்த மாதிரிலாம் இறங்கக்கூடாது. இது என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் இந்த 5 முக்கியமானது. இதில் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்குள்ளே போகிறதுக்கு என்ன சார் எலிஜிபிள்? ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா, நம்ம எலிஜிபிளா இல்லையா? அதுக்குன்னு சார் நான் MBA படிச்சிருக்கேன், PhD படிச்சிருக்கேன், அது எலிஜிபிள் கிடையாது. அதுக்கு ஒரு 3 பிளான் வேணும், சொல்கிறேன். நம்பர் 2 ட்ரைனிங். கண்டிப்பாக ட்ரைனிங் எடுக்கணும். ட்ரைனிங் இல்லாமல் போகக்கூடாது. இதுக்கு 4 வகையான ட்ரைனிங் இருக்குது. நம்பர் 3 உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது ரொம்ப முக்கியமானது. சரி, நம்பர் 1 இதில் வந்து அவேர்னஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளே போகும்போது 3 அவேர்னஸ் வேணும். ஒன்று வந்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதை முடிவு பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2 இதற்கு வந்து சேஃப்டி. இது ரொம்ப முக்கியமானது. கடலில் நீஞ்ச போகிறோம். கடலில் நீஞ்சும் போது சேஃப்டி இல்லாமல் போனீங்களாக்கும் கஷ்டம்தான். ஆனால் சேஃப்டியோட போனீங்களாக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பொறுத்தவரையும் சேஃப்டி ரொம்ப முக்கியம். நிறைய பேர்கள் நாம் பார்க்குறோம், சார் எக்ஸ்போர்ட் பண்ண லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் லூஸ் ஆனுங்கிறதுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு, லாஸு தான் ஜாஸ்தி. அது நிறைய பொருள்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு, அதான் நான் சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து எப்படி தெரியுங்களா, மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துருவோம், அவ்வளோதான். நீங்கள் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது தான் எங்கள் வேலை. அதையே சார் எந்த இடத்துல என்ன மீன் பிடிச்சி கொடுக்குன்னா நாங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும், என்ன மீன் எங்கே பிடிக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் கரெக்டாக சொல்லி கொடுக்குறோம். என்னுடைய பொறுத்தவரையும் நாங்கள் நிறைய ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னா, நீங்கள் எலிஜிபிள் ஆக்குறது ப்ளஸ் சேஃப்டி பண்ணுறது. தென் ஆஃப்டர் யூ கேன் கோ டு கோல். அப்புறமா தான் நீங்கள் கோல், அதுக்கப்புறம் தான் போக முடியும். சரி, ட்ரைனிங் என்னென்ன சார் நம்ம கற்றுக்கணும்? ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஏன்னா இந்த ஒரு ½ an hour வந்து கற்றுக்கிட முடியாது. இப்போ நான் கொடுக்குறது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் இன்டெக்ஸ் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஏன்னா கவர்மெண்ட்டில் நிறைய ப்ரோக்ராம் MSMEயில் FIO ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் மார்னிங் சார் சொன்னாங்க, மிஸ்டர் பாஸ்கர் சார் சொன்னாங்க. அதுலேயும் நான் கெஸ்ட் லெக்சர். FIOவில் கெஸ்ட் லெக்சராக இருக்கேன். MSME மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் அதுலேயும் கெஸ்ட் லெக்சராக இருக்கேன். நிறைய ப்ரைவேட்டாக நம்ம சைபாவும் நடத்துகிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நடத்துறதுல ஒரு இண்டெக்ஸ் என்னன்னா, நீங்கள் என்ன நம்ம கற்றுக்கிடணும் அப்படிங்கிறத ஒரு இண்டெக்ஸ் சொல்கிறேன். நம்பர் 1 ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம்? பொருளை வாங்கி விற்க போகிறீங்களா, அல்லது பொருளை வாங்கி வேல்யூ ஆடட் பண்ண போகிறோமா, இல்லை பொருளே நான் பண்ணலை சர்வீஸ் ப்ரொவைடராக பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2 பிஸ்னஸ்னுடைய ஃபார்மேஷன். இது பிஸ்னஸ்னுடைய ஃபார்மேஷன் அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடியது ப்ரொப்ரேட்டராக தனி மனிதனாக பண்ண போகிறீங்களா, அல்லது ஜாயின் பண்ணி போகிறீங்களா, ப்ரைவேட் லிமிட்டடாக LLPங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை முடிவு பண்ணணும். நம்பர் தேர்டு என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. அதான் நான் காலையில் சாருன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் கவர்மெண்ட்டில் என்ன ஸ்கீம் தெரியுங்களா? கவர்மெண்ட்டில் வந்து உங்களுடைய ஸ்கீம் என்ன அப்படின்னா, நீங்கள் மஞ்சள் எல்லாருக்கும் தெரியும், டர்மரிக் இங்கேருந்து 1 லட்ச ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண எல்லாருக்கும் கவர்மெண்ட் எவ்வளோ தெரியுங்களா மானியம் கொடுக்குது? 5000 ரூபா கொடுக்குது. 10 லட்ச ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் 50,000. அதே அப்பளம் எல்லாருக்கும் தெரியும், அப்பளம் சாப்பிட்றோம்ல, அப்பளம் 10 லட்ச ரூபாய்க்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண எல்லாருக்கும் 70,000 கவர்மெண்ட் மானியம் கொடுக்குது. இதெல்லாம் வந்து ஸ்கீமில் நல்லா தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீம் நிறைய இருக்குது. அதுதான் முக்கியமாக நம்ம என்ன பண்ணோம்னா, இது வந்து எக்ஸ்போர்ட்டில் ஒரு முத்து எடுக்கிற மாதிரி தான் ஸ்கீம்ங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பிளானிங்கில் வந்து என்ன பண்ணோன்னா, எல்லோரும் எல்லா ப்ராடக்ட்டையும் பண்ண முடியாது. நாங்கள் எங்களுடைய ப்ராடக்டை பொறுத்தவரையும் ஃபுட் ப்ராடக்ட், அக்ரோ ப்ராடக்ட், நாங்கள் அது சொல்கிறோம், நான் வந்து we are doing more than 30 to 40 ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம அன்றாட சாப்பிடக்கூடியது தான். ஒரு டீ அப்படின்னு நினச்சா, ஒரு டீக்கு எத்தனை பொருள் தேவைப்படுது சொல்லுங்கள்? ஒரு டீக்கு எத்தனை பொருள் தேவைப்படும்? நிறைய பால் தேவைப்படுது. சார் சொல்லிட்டாங்க, பால், டீ டஸ்ட்டு, காஃபி, ஜிஞ்சரு, சுகரு, கப்பன் சாசர், ஸ்பூன், இதுதான் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சாதாரண மார்னிங் டிஃபன் சாப்பிட்ற இட்லி, அந்த இட்லியே எக்ஸ்போர்ட் ஆகுது தெரியுங்களா? இங்கேருந்து சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது.
அந்த இட்லிக்கு ரா மெட்டீரியல் என்ன, தால் இருக்குது, ரைஸ் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி. அப்போது என்ன பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணணும், நீங்கள் வந்து அதை எங்ககிட்ட என்ன தெரியுங்களா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி, சார் என்ன சார் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணு. அடுத்த கேள்வி, என்ன ப்ராடக்ட் பண்ணலாம், இது நான் டிசைட் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா, எங்கிட்ட இந்த பொருளுக்கு நீங்கள் விற்று தரீங்களான்னு கேட்பாங்க. விற்று கொடுப்போம். எப்போன்னா உங்கள் பொருள் எங்களுக்கு எப்போ ஆஃபர் வருதோ கண்டிப்பாக செய்வோம். அப்போது ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்டு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஏன்னா நிறைய சேஃப்டி இருக்குது. நம்பர் 3, அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா, நம்ம வந்து இன்கோட் டைம்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் டைம்ஸ். அப்படின்னா ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இது வந்து விலை நிர்ணயிக்கிறது. இன்கோட் டைம்ஸ்னால் நம்ம வந்து அவங்களுடைய டெலிவரியாக அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்களா இந்த மாதிரி கேட்குறது. அடுத்தது இது முக்கியமான என்ன தெரியுங்களா, பேமெண்ட் டைம்ஸ். பேமெண்ட் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க எக்ஸ்போர்ட்டில். இதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்லேயே ஒரு பாடி இருக்குது, இசிஜிசி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அவங்க உங்களுக்கு ஃப்ரீடம் பண்ணி கொடுக்குறாங்க. இசிஜிசி அப்படின்ற எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனுங்கிற ஒரு பெரிய அந்த இதில் நீங்கள் இப்போ பண்ணிங்களாக்கோ அதுவும் கவர்மெண்ட் உங்களுக்கு மானியம் கொடு. ஏதாவது ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிடலாக்க ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிடுவார். இங்கே வெளிநாட்டில் ஏமாற்றிட்டு போனால் அதுக்கும் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குது. எவ்வளோங்கிறீங்க, 90% லாபத்தை தரமாட்டாங்க, உங்களுடைய அசலே திரும்பி கிடைக்குது. எப்படி இது பண்ணும்போதே ஒழுங்காக பண்ணணும். சார் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் ஆனால் ஏமாற்றிட்டாரு, காசு கிடைக்குமா அப்படின்னா எப்போ கிடைக்கும், இந்த இசிஜிசிங்கிற டிபார்ட்மெண்ட் வயா நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஆனால் இதில் நிறைய ப்ரொசீஜர்கள் இருக்குது. இது ப்ரொசீஜர் தெரியாமல் உள்ளே போகக்கூடாது. அடுத்தது என்ன தெரியுங்களா, பிஸ்னஸினுடைய ப்ரொசீஜர் என்ன. இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையும் நம்ம ஆர்டர் எப்படி சார் எடுக்கிறது, நிறைய பேர்களுக்கு தெரியாது. ஆர்டர் எடுக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் ஒரு பையரை எப்படி செலக்ட் பண்ணுறது. நான் இண்டெக்ஸ் தான் சொல்கிறேன், டீப்பாக எதுவுமே சொல்லலை. ஏன்னா ஒன்று அது கிளிக் பண்ணனாக்கும் ஒவ்வொரு மெசேஜ்கள் வரும். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னால் 1 செகண்ட் இருங்க. ஓகே முடிஞ்சு. ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ்னுடைய ப்ராசஸ், பேங்க்கினுடைய ப்ராசஸ் என்ன, அதுக்கப்புறம் சேஃப்டி, இந்த பிஸ்னஸில் என்ன சேஃப்டி இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிஸ்னஸ்னுடைய பட்ஜெட் தான் முக்கியம். சார் என்கிட்ட பைசா எவ்வளோ இருக்குன்னு யாரும் முடிவு பண்ணி பிஸ்னஸ்குள்ளே இறங்காதீங்க, எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே. திருப்பி சொல்கிறேன், என்கிட்ட 1 லட்சம் இருக்குது, என்கிட்ட 2 லட்சம் இருக்குது, தயவுசெய்து என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னு மட்டும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பண்ணக்கூடாது. நான் அந்த கடைசியாக 5 கேள்விக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸை சொல்லி முடிச்சுடுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஜிஎஸ்டி கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே போகணும். இது வந்து அதே இல்லாமல் ஒரு பிஸ்னஸில் வந்து 5 ரோல் இருக்குது. என்ன ரோல் அப்படின்னா, நம்ம எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணணும், நம்பர் 2 அதுக்கப்புறம் ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட்காரவங்க என்ன பண்ணணும்னு செய்யணும், 3வது பேங்க் ப்ராசஸ், 4வது என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங். ஏன்னா இப்போது நான் ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் 5 சொன்ன பார்த்தீங்களா. நம்பர் 1 ஃபைனான்ஸ் தேவையா, தேவையில்லை, அவசியம் இல்லை. நம்பர் 2 இடம் தேவையா, தேவையில்லை. வேர் ஹவுஸ் தேவையில்லை, டைரெக்டாக கவர்மெண்ட்டில் வேர் ஹவுஸ் சிஎஃப்எஸ்ன்னு ஒன்று இருக்குது, அவங்க போய் இறக்கிக்கலாம். நம்பர் 3 பொருளை வாங்கி வைக்கணுமா, அவசியம் இல்லை. நம்பர் 4 கடன் கொடுத்துட்டு பயப்படணுமா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 5 இதில் எக்ஸ்போர்ட்டில் 4 வகையான ப்ராஃபிட் கிடைக்குது. 1 எக்ஸ்சேஞ்சில் கிடைக்குது, கவர்மெண்ட்டில் கிடைக்குது, ஜிஎஸ்டி கட்டுறீங்கல்ல அந்த ஜிஎஸ்டியும் திரும்பி நமக்கு கிடைக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினாலும் அதுவும் கிடைக்குது. ஸோ முதல் உங்களுடைய முயற்சி இருக்கணும், ஓகேயா. 2வது பயிற்சி, 3வது அது பயிற்சி தொடர்ச்சியாக இருக்கணும். தொடர்ச்சிக்கு அப்புறம் தேர்ச்சி இருக்கணும், வீழ்ச்சி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்னாகும், தேர்ச்சிக்கு அப்புறம் மகிழ்ச்சி, மகிழ்ச்சிக்கு அப்புறம் முதிர்ச்சி, முதிர்ச்சிக்கு அப்புறம் தளர்ச்சி, தளர்ச்சிக்கு அப்புறம் அதிர்ச்சி. இதெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சி தானே, அதுதான் இந்த ஒரு நிகழ்ச்சி. என்ன சார் எங்கேயோ வந்த மாதிரி இருக்கீங்களா, இது ஒரு சுழற்சி. தேங்க்யூ, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனராக வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்மால் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். முயற்சியை
கடைசியாக ஒரு நிகழ்ச்சி என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து நீங்களும் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன், நான் ஒரு ஆண்டர்பிரினராக வந்திருக்கேன், இந்த ஒரு சைபா நிகழ்ச்சி மூலமாக நான் ஒரு பிஸ்னஸ் வந்திருக்கேன் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Fantastic. Let's give him a big round of applause, guys. That's not enough. Fantastic. Congratulations. All right. Can I quickly request Brother Dr. Khalil Ahmed Sahab from Al Noor Hospital to come and facilitate the guest, please? Okay. So I can give the mobile number. Don't call after 2 o'clock. Okay? சில பேர் வந்து நம்பர் கொடுக்குறோம், 12 மணிக்கு பேசிட்டு சரியான நேரமானு கேட்குறாங்க. என்னுடைய டைமிங், சார் வந்துட்டாங்க, பார்வை நேரம், சார் வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, சரியான நேரத்தில் வந்தாங்க. என்னுடைய பார்வை நேரம் 5 to 8. மொபைலில் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் கொடுக்குறேன். இதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரெயின் பண்ணுங்கள், ட்ரெயின் பண்ணிக்கிட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, ஃப்ரீ ட்ரைனிங். இன்னொன்று என்ன சொல்கிறேன், எல்லாருமே ஆன்லைனில் தான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா? ரொம்ப லேட்டாக சிரிக்கிறீங்க. எல்லோரும் ஆன்லைனில் தான் ஸ்விம்மிங் கற்றுக்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நான் ஒரு ஸ்விம்மிங் பூலை வச்சுருக்கேன், எங்கிட்ட வாங்க ஃபஸ்ட்டு. நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடலில் குதிக்க வைக்கிறோம். ஸோ அந்த ஒரு ரூஃப் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ் யாரும் உங்களுக்கு ட்ரைனிங் வேணா ஆல்வேஸ் வெல்கம். என்னுடைய ஆஃபீஸ் வந்து எக்மோரில் தான் இருக்குது. ஃப்ரீ ட்ரைனிங், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக வரலாம். நீங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னுடைய நம்பர் வந்து நோட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா அது நேரத்தில் நான் காட்ட மாட்டேன், ஏன்னா சில இடத்துல கேட்க மாட்டாங்கன்னு விட்டுருது. உஷாராக கேட்டுட்டீங்க. ஓகே, என்னுடைய மொபைல் நம்பர், என்னுடைய ஆஃபீஸ் நம்பர். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. Please give him a round of applause. Big, huge round of applause, guys. அனௌன்ஸ் பண்ணுங்க. ஒரு Right. So